சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த தை மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம்ங்க. சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சில விஷயங்கள்ல ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது. அதாவது இது வந்து ஒரு கோச்சார பலன், இதோடைய பலம் 10% தான். இப்போ நான் சொல்கிற 4 பலனோ 5 பலனோ உங்களுக்கு அப்படியே நடந்துருமானா அப்படி கிடையாது. எல்லா பலன்களும் நடக்காது. நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு தசாபுக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன். நான் சொல்கிற எந்த பலனுக்கும் உங்கள் தசாபுக்தி மேட்ச் ஆகி போகுதோ அந்த பலன் இந்த மாதம் நடக்கும். அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். பிற பலன்களை பற்றி நீங்கள் கவலை வேண்டாம். சரிங்களா? பலன்களுக்குள்ளே போயிடுவோம். சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் முதல் பாயிண்ட் வேலை கிடைக்கும். ஆக சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்கள் தாராளமாக முயற்சிகள். இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது பெரிய வேலை சின்ன வேலைன்னு கன்சிடர் பண்ணாமல் முதல்ல ஒரு வேலைக்குள்ளே போயிடுறது நல்லது. அங்கேருந்து நீங்கள் வளர்கிற வழியை பார்த்துக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகப்படியும் 6ஆம் இடமோ அல்லது 10ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கவலை வேண்டாம். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, யாராவது பேங்க் லோன்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை எங்கேயாவது கடனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு முக்கிய விஷயம் அதை செய்யணும், கடன் தேவைப்படுது, கடன் கிடைக்கல, அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சிங்க. 6ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்கள் ஜாதகப்படி நடக்குதுன்னா உறுதியாக அந்த பேங்க் லோனோ இல்லை கடனோ கிடைச்சிரும். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக உங்களுக்கு வரவேண்டியிருந்த பூர்வீகத்திலிருந்து வரவேண்டியிருந்த பங்கு, அல்லது பூர்வீகத்திலிருந்து வரவேண்டியிருந்த சொத்து, அல்லது பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைப்பதுன்னு பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், அல்லது பூர்வீக சொத்து சம்மந்தமாக வழக்கு எதுவும் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்படியே சுய ஜாதகத்துக்கு வாங்க. 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டம் அற்புதமான முறையில் அதில் வெற்றிகளை கொடுத்துரும். அதேபோல் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது தகப்பனாரினுடைய முக்கியமான விஷயங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், இல்லை தகப்பனார் வழியிலிருந்து பெரும் பெரும் உதவிகள் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் தகப்பனாரால் இந்த மாதம் சகாயம் உண்டு. அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க. 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குது அப்படின்னு சொன்னால் சிறப்பான முறையில் அந்த சகாயம் கிடைக்கும். அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் பெறுவீர்கள். உயர்கல்வியில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு அடுத்தடுத்து இது பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு க்ரோத் ஆயிரும். நல்ல கைடெலாம் கிடச்சிருவாங்க. ஆக உங்கள் சுய ஜாதகப்படியும் 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுது அப்படின்னு சொன்னால் உயர்கல்விக்கு சிறப்பான மாதம். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, ஏதாவது சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி அசட்ஸை உருவாக்குறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். சொத்து சேர்க்கைகள் செய்வதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. அப்படியே உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அடிப்படையிலும் 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த சொத்து சேர்க்கையோ அல்லது வண்டி வாகன சேர்க்கையோ அவங்க ஜாதக தசாபுக்தியின் பலத்துக்கு ஏற்றார் மாதிரி கிடைக்கும். அதே போல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இந்த டிவி, ஃப்ரிட்ஜ், இந்த வாஷிங் மிஷின், இந்த மாதிரியான பொருட்கள் ஏதேனும் வாங்கணும், இல்லை கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதேனும் வாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருட்களை வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா உறுதியாக வாங்குவீங்க. கவலை வேண்டாம். சரிங்களா? இது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். அதனை அடுத்ததாக தாயார் வழியிலிருந்தும் சில அரவணைப்புகள் கிடைக்கும், அல்லது உறவுகள் கிட்ட இருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற மாதம். அது நெருங்கின மாமன், மச்சான், தாத்தா, பாட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். உறவுகள் கிட்ட இருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையானதாக அமைகின்றது. 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் அந்த உறவுகள் கிட்ட இருந்து நன்மைகளும் கிடைக்கும். சரிங்களா? ஆக இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. அதே போல திருமணம் சார்ந்த உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். ஜாதகப்படியும் 2-11ஆம் இடம் அல்லது 2-7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா அந்த திருமண அமைப்பும் கைகூடி வந்துடும். ஆக அனைத்திலுமே நல்ல மேன்மை தான் இந்த மாதம் உண்டுங்க. ஒரே ஒரு விஷயம், உடல் நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும், அதை பார்த்துக்கிடணும். 6ஆம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கிடுங்க. அதனை அடுத்ததான் இந்த கடனை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான உங்கள் கை விரலுக்கேற்ற வீக்கத்தை தாண்டி கடன் வாங்காமல் செலவு பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகின்றது. அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.